98வதோட முடிச்சோம் நம்ம. அதாவது ஸ்திதிசாலி சமஸ்த வர்ணதாம் ந கதம் சித்திரமயி பிபர்த்துயா ஸ்வரபேதம் உபைது யா கதம் கலிதானல்ப முகாரவா நவா. அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஒரே ஐடியா தான். 99 and 100 ரெண்டுமே ஒரே ஐடியா. இன்ஃபேக்ட் அதை புனருக்த தோஷம்னு ஒன்னாலும் சொல்லிக்கலாம். In a same idea has been repeated in different words. பாப்போம். சொல்லுங்க. 99 படிங்கோ. ஸ்வருச்சா அருணயா பதாகயா தினம் அர்க்கேன சமீயுஷா உத்ருஷஹ லிலிஹு பகுதா லிலிஹுஹு பகுதா சுதாகரம் நிஷி மாணிக்யமயா யத் ஆலயாஹ. So யத் மாணிக்யமயாஹ யத் ஆலயாஹ நிஷி சுதாகரம் லிலிஹுஹு பகுதா லிலிஹுஹு. இந்த லாஸ்ட் லைனை முதல்ல பார்த்துன்றோம், அப்புறம் ஒன்னொன்னா அட்ஜஸ்ட் இது பண்ணின்னு வரலாம். இந்த யத் ஆலயாக அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மாளிகைகள், இந்த மாளிகைகள்லாம் பத்மராக கல்லுனால பண்ணப்பட்டது, மாணிக்கிய கல்லுனால பண்ணப்பட்டது. சோ மாணிக்யமயாக மாணிக்யமயமாக இருக்கக்கூடிய யத் ஆலயாக எந்த நகரியினுடைய ராஜதானியினுடைய ஆலயங்கள், வீடுகள், பல வீடுகள். இந்த வீடுகள்லாம் நாள் பூரா வெயில்ல நின்று இருக்கு. வெயில்ல நின்ன காரணத்தினால அர்க்கேண சமீயுஷா சூரியனோட சேர்ந்த காரணத்தினால உத்ருஷா இந்த ஆலயாக ரொம்ப ஒரு திருட்டுன பிபாசா ரொம்ப தாகத்தோட இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள். சோ இந்த வீடுகள் எல்லாமே, இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகள், மாணிக்கியமயமான வீடுகள், அர்க்கேண தினம் அர்க்கேண சமீயுஷா தினம் ஆதினம் ஒரு நாள் பூரா அவைகள் சூரியனோட ஒரு சேர்க்கை இருந்த காரணத்தினால, சூரியனோட அந்த வெயில்ல இருந்த காரணத்தினால உத்ருஷா தாகங்கொண்டவைகளாக பலமுறை ராத்திரியில் நிஷி ராத்திரி நேரத்துல என்ன பண்ணிது, தாகமா இருக்கிறச்சே உடனே தண்ணி குடிப்போமோ இல்லையோ, அப்போ குளுமையா ஏதாவது தேவை. இது நாள் பூரா சூரியனோட அசோசியேஷன்ல தாகமா இருக்கிற இந்த ஆலயங்கள்லாம், வீடுகள்லாம் ராத்திரி நேரத்துல சுதாகரம் சந்திரனை லிலிஹுஹு லிஹுன்னு நக்கிறதுன்னு அர்த்தம், டச்சிங். சோ அதுல லிட்ரல் மீனிங் இதுதான், லிக்கிங் தான் அது. சோ இது சுதாகரம் சந்திரனை அப்படியே தொடர மாதிரி இருக்கு. சோ அவ்வளவு டாலா இருக்கு இந்த பில்டிங். முதல்ல டாலா இருக்கிறதுனால சந்திரனையே தொடர மாதிரி இருக்கு. கார்த்தால எல்லாம் அதுக்கு என்னமோ சூரியனோட இருந்ததுனால தாகமா இருக்கு. இப்போ சந்திரனை தொட்டா, சந்திரனை நக்கினா அதுக்கு அந்த சுதா அமிர்தம் வருமோ இல்லையோ, அந்த அமிர்தம் அதனுடைய தாகத்தை போக்கடிக்குங்கிறதுக்காக அது மாதிரி இருந்துதான். இப்போ லிக் பண்றதுக்கு ஒரு இது வேணுமோ இல்லையோ, நாக்கு வேணுமோ இல்லையோ அந்த இடத்துல. அதனால ஸ்வருச்ச அருணயா பதாகையா லிலிஹுஹு அவைகள்ல கொடி இருக்கு. அந்த கொடி வெள்ளை கொடிதான். ஆனா இந்த பத்மராக கல்லுனால ஆன மாளிகைங்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய சாயா அந்த பதாகா கொடியில இருக்கு. சோ ஸ்வருச்சா தன்னுடைய காந்தியினால், அருணயா சிவப்பாக்கப்பட்ட பதாகையா கொடியினால், சுதாகரம் லிலிஹு சந்திரனை பல முறை இது பண்ணித்து தொட்டது. சோ அங்க நிறைய மாளிகை இருக்கு, வீடுகள் இருக்கு. வீடுகள்லாம் மாணிக்கமயமா இருக்கு. அவைகள் மேல ஒரு கொடி ஒண்ணு பறக்கிறது. இந்த கொடி காத்துனால அசையறது. அசையறது பாக்குறதுக்கு அந்த கொடி நாக்கு மாதிரி இருக்கு. ஆனா இங்க நாக்குங்கிறத மென்ஷன் பண்ணல. அடுத்ததுல மென்ஷன் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல இதேதான். ஆனா அங்க எல்லா ஆலயங்கள்னு வராது, ராஜாவனுடைய வீட மாத்திரம் சொல்லுவார், ராஜ பேலஸ மாத்திரம். சோ இங்க மாணிக்கமயாக யத் ஆலயாக மாணிக்கமயமாக இருக்கக்கூடிய வீடுகள், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகள் என்ன பண்றது, தினம் நாள் பூரா. அர்க்கேண உத்ருஷாக அர்க்கே தினம் சமீயுஷா அர்க்கேண உத்ருஷா தினம் சமீயுஷா நாள் பூரா சமீயுஷா சேர்ந்த அர்க்கேண, அதாவது தினம் சமீயுஷா அர்க்கேண. சமீயுஷாங்கிறது சூரியனுக்கு அட்ஜெக்டிவா இருக்கீங்க. சோ நாளுடன் பொழுதுடன்
சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனால், சூரியன் காரணமாக. சோ தினம் சமீயுஷா அர்க்கேன, நாள் முழுதும் சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் காரணத்தால் உத்ருஷா சந்தகா தாகங்கொண்டவைகளாக இருக்கின்றன. அந்த இடத்துல ஒரு கம்ய உத்பிரேக்ஷா, அதாவது தாகங்கொண்டவை போல் இருக்கின்றனங்கிற ஒரு ஐடியா வந்துடுறதோ இல்லையோ. நிஜமாவே அந்த இதுக்கு ஆலயங்களுக்கு இது கிடையாதோ இல்லையோ, தாகம் இல்லையே. அதனால தாகங்கொண்டவை போல்னு ஒரு அங்க உத்பிரேக்ஷா, அந்த இவ போடாததுனால கம்யம் இந்த இடத்துல. சோ உத்ருஷா சந்தகா தாகங்கொண்டவைகள் போல், ஸ்வருச்சா அருணையா பதாகையா தன் வண்ணத்தால் சிவந்த ஒரு கொடியினால் ஒரு கொடியை கொண்டு, இரவில் நிஷி சுதாகரம் அந்த சந்திரனை நிலவை, பகுதா பலமுறை லிலிஹு வந்துதா. இப்ப இந்த இடத்துல ஒரு மனுஷன் எப்படி ரொம்ப ஒரு தாகமா இருந்தான்னா ஐஸ் கட்டிய கையில கொடுத்து அதை வச்சுட்டு எப்படி நக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி ஒரு இமேஜரி நமக்கு வருது சமாசோக்தி. இந்த கொடி சந்திரனை தொடறதுங்கிற அளவுக்கு அது ஒசத்தியா இருக்குன்னா அது அதிசயோக்தி. அங்க அவ்வளவு ஒசத்தின்னா உயரமா இருக்குங்கிறது அதிசயோக்தி, ரைட்டா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 அலங்காரம், மொத்தமா எத்தனை அலங்காரம் பாருங்க. உத்பிரேக்ஷா, அதிசயோக்தி, சமாசோக்தி இது வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் 2 எல்லாத்துக்கும் உங்களுக்கு அச்சேதன வஸ்துல சேத்தன வஸ்து விவகாரம் வந்ததுனாலே உங்களுக்கு சமாசோக்தி. அங்க பிரஸ்துதம் அது இல்லையோ, பிரஸ்துதே அப்பிரஸ்துதம், அதுதாங்க. நெக்ஸ்ட் தத்குண அலங்காரம்னு ஒண்ணு இருக்கு. தத்குண அலங்காரம்னா ஒண்ணுத்தினுடைய ஒரு தர்மம் இன்னொன்னுத்துக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல தத்குண அலங்காரம். இங்க இப்போ ஒரு ஸ்படிகத்துக்கு பக்கத்துல ஜபா குசுமத்தை வச்சோம்னா அது ரத்த ஸ்படிகம்னு சொல்றோமோ இல்லையோ, அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இது மேல வந்துடுறதோ இல்லையோ. அது மாதிரி இங்க இந்த மாணிக்கமயமான மாளிகை இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெள்ளக்கொடி, இதுல இருந்து வர்ற காந்தி அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால கொடி அருணையா ஒரு செவப்பான மாதிரி இருக்கு, அந்த இடத்துல செவப்பு ஆயிடுத்து. சோ தத்குணம், இதனுடைய குணம் அதுக்கு போயிடுத்து, தத்குண அலங்காரா. அடுத்தது சூரியக்கேன் அர்க்கேன்னு நினைச்சேன், ஆனா அது மாணிக்கமயத்துல வருது. அந்த அருணையாங்கிறது அர்க்கேனே சூரியன்ல இருந்து ரஞ்சிதமான மாதிரி தான் நினைச்சேன். இல்ல இங்க ஸ்வருச்சாங்கிறது மாணிக்யமயாக தானே உங்களுக்கு பிரதமா பக்தியில இருக்கு. அப்ப ஸ்வருச்சையா பதாகையான்னுட்டு அதோட தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது தத்குண அலங்காரம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சுதாகரம் லிலிஹு இருக்கோ இல்லையோ, அந்த சுதாகரஹானா அந்த பேரே உங்களுக்கு ஒரு சாபிப்பிராயம். அதனால அது பரிகுர அங்குர அலங்காரம். பரிகரம்ங்கிறது சாபிப்பிராய விசேஷனம். ஒரு நிமிஷம், பரிகர அங்குரஹாங்கிறது சாபிப்பிராய விசேஷ்யம். 2 இருக்கு அங்க அந்த இடத்துல அலங்காரம். ஒண்ணு ஒரு பர்பஸோட நம்ம விசேஷணங்களை போட்டோம்னா அதுக்கு பரிகர அலங்காரம்னு பேரு. ஒரு பர்பஸோட நம்ம விசேஷத்தையே பர்பஸோட போட்டோம்னா அங்க உங்களுக்கு பரிகர அங்குரஹான்னு பேரு. அதுக்கு இங்க அட்ஜெக்டிவா போடலையே, சுதாகரம் சந்திரம்னு போடலையோ இல்லையோ, சுதாகரஹானே வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு. அமிர்தத்தை பொழியறவன், அதனாலதான் அதை போய் நக்கறதுகள் அப்படின்னு தோணுமோ இல்லையோ. அதனால அது சாபிப்பிராயத்தோட போட்டிருக்கிற ஒரு விசேஷம். இது எல்லாமே அடுத்த ஸ்லோகத்துக்கும் இதே அலங்காரங்கள் வரப்போறது. அப்படியே ஒரு மிரர் மாதிரி. எதுக்காக அவர் 2 எழுதினார்னு தெரியல, அதனாலதான் வியாக்கியாதா அது புனருக்த தோஷம்னுடுறார். ஸ்வருச்சாருணையா பதாகையா தினமர்க்கேண சமீயுஷா உத்ருஷா லிலிஹுர் பகுதா சுதாகரம் நிஷிமாணிக்யமயா யதாலயாக. புரியுறதா? நெக்ஸ்ட் லிலிஹே ஸ்வருச்சா பதாகையா நிஷி ஜிஹ்வா நிபயா சுதாகரம் நிஷாகரம். சுதாகரம்னே இருக்கா இங்கேயும்? சரி, ஆமா. சுதாகரம் ஸ்ருதம் அர்க்ககரைஹி பிபாசுஹு யத் நிருப சத்ம அமல பத்மராகஜம். அமல பத்மராகஜம். அந்த பிபாசுன்னு விசர்க்கம் இருக்க கூடாது, பிபாசு தான். ஆமா, நபும்சகலிங்கத்துல இருக்கிறதுனால வெறும் பிபாசு.
உகாராந்தம் இல்லையா. லிலிஹே ஸ்வருச்சயா பதாகயா நிஷி ஜிஹ்வ நிபயா நிஷா சுதாகரம் ஸ்ரிதம் அர்க்ககரைஹி பிபாசு யத் நிருபசத்ம அமல பத்மராகஜம். அமல பத்மராகஜம், அமல நிர்மலமான பத்மராக கல்லினால் ஆன பத்மராகஜம். யத் நிருபசத்ம, எந்த ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய அரச மாளிகை நிருபசத்ம, ரைட்டா? அது எப்படி இருக்கு இப்போ? அது பத்மராக கல்லுனால பண்ணப்பட்டிருக்கு. அர்க்க கரைஹி பிபாசு, தாகம் கொண்டதாகவும் இருக்கு. எதனால? அர்க்க கரைஹி, சூரியனுடைய கிரணங்களினால் தாகங்கொண்ட. அர்க்க கரைஹி ஸ்ரிதம் பிபாசு, அப்படி போட்டுக்கணும். ஸ்ரிதத்தை விட்டுட்டேனே. சோ அர்க்க கரைஹி ஸ்ரிதம்னா சங்கதம், சூரிய கிரணங்களோட சேர்ந்து இருக்கும் காரணத்தினால பிபாசு தாகங்கொண்டது. அது என்ன எடுத்து இப்போ நிஷாகரம் லிலிஹே, அதே அந்த சந்திரனை நிலவ போய் அது வந்து நக்கித்து தொட்டுத்து. எதை வச்சுண்டு? ஸ்வருச்சா பதாகையா, தன்னுடைய ஒரு காந்தியை கொண்ட ஒரு பதாகா கொடியினால். அந்த கொடி மேலும் எப்படி இருந்தது? ஜிஹ்வ நிபயா, நாக்கு போல இருக்கக்கூடியது. நிபா நிபஹான சதிருஷம். சோ ஜிஹ்வ நிபம், நாக்குனுடைய ஒரு ஓமை கொண்ட, நாக்குக்கு ஒப்ப இருக்கும், நாக்கை போல் இருக்கக்கூடிய ஒரு கொடியினால், தன்னுடைய கலர், தன்னுடைய வண்ணத்தை கொண்ட கொடியினால் இரவில் நிஷி சுதாகரம் நிலவை, அது வந்து லிலிஹே. அதே அர்த்தம், ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. இது முதல் ஸ்லோகம் புரிஞ்சுடுத்துன்னா இந்த ஸ்லோகம் புரிஞ்சிடும், அவ்வளவுதான். அந்த ஜிஹ்வ நிபா சொல்லு. ஜிஹ்வ நிபாங்கிறது வந்து ஜிஹ்வ சதிருஷம்னு அர்த்தம். ஜிஹ்வாங்கிறது நாக்கு இல்லையா, ரசனா. ரசனா சதிருஷயா பதாகையா, இங்க நேர உபமா யூஸ் பண்ணிருக்கார் இந்த இடத்துல. அங்க வந்து உபமாவே போடாத, உங்களுக்கு ஜிஹ்வாங்கிற இதை மென்ஷனே பண்ணல முந்தின ஸ்லோகத்துல, நாக்குங்கிறத சொல்லல. வெறும் பதாகையா லிலிஹேன்னு போட்டார், லிலிஹுன்னு. இங்க வந்து ஜிஹ்வ நிபயா பதாகையா, அந்த பத்மராக கல்லுனால பண்ணப்பட்ட அந்த அரச மாளிகையானது அதனுடைய காந்தி ரிஃப்ளெக்ட் ஆறுது கொடியில. அதனால கொடி வந்து பார்க்கறதுக்கு நாக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொடியினால் ஜிஹ்வ நிபயா பதாகையா. சோ ஸ்வருச்சா, தன்னுடைய காந்தியினால, ஜிஹ்வ நிபயா, நாக்கை போல் இருக்கக்கூடிய, பதாகையா கொடியினால், பத்மராக அமல பத்மராகஜம் அர்க்ககரைஹி ஸ்ருதம் பிபாசு யத் நிருபசத்ம நிஷி சுதாகரம் லிலிஹே. அன்வயம் வந்ததா? அமல பத்மராகஜம், நிர்மலமான பத்மராக கல்லினால் ஆன, யத் நிருபசத்ம, எந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அரச மாளிகை, அர்க்க கரைஹி ஸ்ருதம், சூரிய கிரணங்களினால் சேர்ந்து, பிபாசு தாகங்கொண்டு, தாகங்கொண்டதாக இருந்து கொண்டு, பிபாசு சத்துன்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஸ்வருச்சா, தன்னுடைய காந்தியினால், ஜிஹ்வா நிபயா, நாக்கு போல உள்ள, பதாகையா கொடியால, சுதாகரம் சந்திரன, நிஷி இரவில், லிலிஹே. இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு உத்பிரேக்ஷா இருக்கு. லிலிஹேங்கிறது டைரக்டா உங்களுக்கு லிட் லகாரம், லிஹு தாத்து, லிஹு தாத்து, லிட் லகாரம், ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு கர்த்தரி பிரயோகம் தான் அது. ஆமா, பட் ஆனா நிச்சயம் யூஸ் பண்ணிருக்காரு. பிரேரிதா, லிலிஹேன்னாக்கா அது பிரேரிதா தான் இல்லையே. ஏன் பாருங்க, லிஹ தாத்து வந்து உங்களுக்கு உபயபதி, பரஸ்மைபதியும் இருக்கு, ஆத்மநேபதியும் இருக்கு அதுக்கு. அதனால லேடி, லீடஹா, லிஹந்தின்னுட்டு பரஸ்மை பதத்துல லட்டு லகாரம். அதற்கு வந்து லிட்டு போட்டோம்னா லிலேஹ, லிலிஹதுஹு, லிலிஹுஹுன்னு லிட்டு லகாரத்துல வரும். இது பரஸ்மைபதி. அதே ஆத்மநேபதி கர்த்தரி போட்டேன்னா உங்களுக்கு வந்து லிலிஹே, லிலிஹாத்தே, லிலிஹிரேன்னுட்டு லிட் லகாரம். லட்டுல வந்து லீடே, லிஹாத்தே, லிஹதே. சரியா? எனக்கு இது என்ன, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதுல லிலிஹுஹு போட்டிருக்கிறது வந்து
இதுல போட்டிருக்கு, பரஸ்மை பதத்துல இருக்கு, முந்தின ஸ்லோகத்துல 99ல. 100ல லிலிஹேங்கிறது ஆத்மநேபதியில சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் போவோம். அமிர்த ஜுதி லக்ஷ்ம பீதயா மிலிதம் யத் வலபி பதாகயா வலயாயித சேஷசாயினः சகிதாம் ஆதித பீதவாசசः. இங்க வந்து நகர மாளிகைகள்லாம் அதுல நிறைய இந்த மஞ்சள் கொடி இருக்கு. சோ எத் வலபி பதாகையா மஞ்சள் கலர்ல கொடி இருக்கு. அதுக்கப்புறம் அவைகள் ரொம்ப உயரமா இருக்கு இந்த மாளிகை எல்லாம். அந்த மாளிகை உயரமா இருக்கிறதுனால அகைன் சந்திரனை தொடற மாதிரி இருக்கு. ரைட்டா? சந்திரன்ல உங்களுக்கு களங்கம் இருக்கு. அந்த களங்கத்துக்கு பக்கத்துல இந்த மாளிகையில இருக்கக்கூடிய அந்த மஞ்ச கலர்ல ஒரு கொடி அங்க தெரியறது. இது பாக்கிறதுக்கு எப்படி இவர் உத்பிரேட்ச பண்றாருன்னா, அந்த களங்கம் ஆதிசேஷன் சுருண்டு அப்படியே வளைய ஆகாரமாக படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன், அதுக்கு மேல இந்த மஞ்ச கலர்ல கொடி இருக்கிறது பார்த்தா சாட்சாத் பீதாம்பரதாரியா விஷ்ணு இருக்கார் அப்படின்னு இங்க பாக்குற. சோ எத் வலபி பதாகையா எந்த வீட்டினுடைய மாடி, வலபிங்கிறது இந்த பாரபெட் வால் மாதிரி. சோ அந்த இல்ல டெரஸ்ல இருக்கிற அந்த மஞ்சள் கொடி, பதாகையா பீதையா பதாகையா பீதையா மஞ்சள் வர்ணத்தை கொண்ட எத் வலபி பதாகையா எந்த வீட்டின் மாடியில் இருக்கக்கூடிய கொடியுடன் மிலிதம் சேர்ந்திருக்கக்கூடிய அமிர்த தியுதி லக்ஷ்ம சந்திரனுடைய ஒரு லக்ஷ்ம அந்த களங்கம் சின்னம். சந்திரனுடைய அந்த மிருகாங்க களங்கம் இருக்கு, அது மாளிகைகள் மேல இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் கொடியோட சேர்ந்து இருக்கு. இப்போ அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, வலயாயித சேஷசாயினஹா பீதவாசசஹா சகிதாம் ஆதித. வலயாயித சுருண்டு இருக்கக்கூடிய சேஷசாயினஹா ஆதிசேஷனின் மேல் ஷாயினஹா படுத்துட்டு இருக்க, ஷாயி படுத்துட்டு இருக்கிறவர் அவருடைய. சோ இங்க அது பீதவாசசஹாக்கு அட்ஜெக்டிவ் அங்க பீதாம்பரதாரி. சோ விஷ்ணுவினுடைய சகிதாம் சக்கியம் நட்பை அடைந்தது. இது சதிருஷம்னு அர்த்தம். அந்த சகிதாம் ஆதித்தங்கிறச்சு ஆதித்தன்னா பிராப்னோத் அடைந்ததுன்னு அர்த்தம். சோ இங்க சகிதாம் பிராப மைத்ரீம் பிராபங்கிறச்சு சதிருஷதாம் சாதிருஷ்யம் பிராபன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அது என்னமோ ஃப்ரெண்ட் ஆயிடுத்துங்கிற மாதிரி இல்லை. இங்க இந்த சகிதாங்கிற யூசேஜ் ஒரு சாதிருஷ்யத்தை குறிக்கிறதுக்காக. மாளிகைக்கினுடைய டெரஸ் மாடியில ஒரு மஞ்சள் கலர்ல கொடி இருக்கு. அந்த கொடி அப்படியே அதனுடைய ஹைட்டை பார்த்தா சந்திரனுடைய களங்கத்தையே தொடர மாதிரி இருக்கு. அது பாக்கிறதுக்கு நம்ம பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்கக்கூடிய விஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? சோ பீதையா மஞ்ச கலர்ல இருக்கிற எத் வலபி பதாகையா எந்த வீட்டின் மாடியின் கொடியினால் கொடியுடன் மிலிதம் சேர்ந்த அமிர்த தியுதி சந்திரனுடைய லக்ஷ்ம களங்கம். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? வலயாயித வளைய இவ ஆச்சரித்த. சோ வளையமாக செய்யப்பட்ட அப்படின்னா மண்டலாக்காரமாக இருக்கக்கூடிய ரவுண்டா இருக்கிற சுருண்டு இருக்கும் சுருண்டிருக்கும் சேஷ ஆதிசேஷனின் மேல் ஷாயினஹா படுத்திருக்கும் பீதவாசசஹா விஷ்ணுவினுடைய சகிதாம் நட்பை ஆதித அடைந்தது. அந்த இடத்துல அது அதிசயோக்தி. ஏன்னா சந்திரனை தொடர மாதிரி இருக்குங்கிறதுனால அது அதிசயோக்தி. உங்களுக்கு இந்த சகிதாம் ஆதித்தங்கிறத உபமா சாதிருஷ்யம்னு, சாதிருஷ்யம்க்கு இன்னொரு ஒரு வேர்டு அது. அமிர்த தியுதி லக்ஷ்ம பீதையா மிலிதம் யத் வலபி பதாகையா வலயாயித சேஷசாயினஹா சகிதாம் ஆதித பீதவாசசஹா. நெக்ஸ்ட் அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா ரசன ஆவிர்பூத பூரிஹி பூரி ஸ்தவ தவ அஜிஹ்ம
பிரம்ம முகைஹி முக ஓக விக்னித ஓக விக்னித நவ ஸ்வர்க கிரியா கேலினா பூர்வம் காதி சுதேன சாமி घटिता முக்தா நு மந்தாகினி யத் பிராசாத துகூல வல்லிஹி அனில ஆந்தோலைஹி அகேல திவி அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா ஆவிர்பூத பூரிஸ்தவ ஜிஹ்மா அது ஃபுல்லா ஒரே வேர்டு அது அப்படியே வந்து காதி சுதேனங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா வருது அது கடைசியில பார்த்தேன்னா ஸ்வர்க கிரியா கேலினா அப்படின்னு திருத்தியா விபக்தியில இருக்கு ஸ்வர்க கிரியா கேலினா காதி சுதேன பூர்வம் ஐடியா என்ன விஸ்வாமித்ரர் வந்து முன்னாடி திரிசங்கு ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா ஸ்வர்க்கத்துக்கு அவனை அனுப்பரிச்சே அங்கிருந்து இந்திரன் பிடிச்சு கீழே தள்ளினான் தள்ளுறச்சே நடுவுலயே அவனை நிறுத்தி அங்க அவனுக்குன்னுட்டு ஒரு புதுசா ஒரு ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் பண்ண ஆரம்பிச்சார் ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் பண்றச்சே அந்த இடத்துல வந்து பிரம்மா அப்புறம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு வந்து ஏராளமான ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய செயலானது பாதியில நின்னுது விக்னம் அடைஞ்சது அதுக்கு ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணா எப்படி ஆஹா ஓஹோன்னுட்டு அவர் வந்து புகழ்ந்தார் பிரம்மா அதுல சந்தோஷம் அடைஞ்சு விஸ்வாமித்ரரும் நிறுத்திடுறார் he sees the என்ன சொல்றது அதுல இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை பார்த்து புரிஞ்சுட்டு அவர் வந்து நிறுத்திடுறார் அந்த இத பாதியில இப்போ இந்த ஸ்வர்க்கத்தை நடுவுல திரிசங்கு ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அங்க மந்தாகினி வேணுமோ இல்லையோ ஸ்வர்க்கத்துல தானே ஒரு கங்கை அதே போல இங்கேயும் ஒரு கங்கையை சிருஷ்டிச்சிருப்பாரோ இல்லையோ அங்க பாதியில சிருஷ்டிச்சு விட்ட அந்த கங்கையானது எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னா இந்த ரெண்டாவது கங்கை இந்த மாளிகைகள்ல ஒரு துகூல வள்ளி நிறைய துணிய வந்து அப்படியே தொங்க விட்டுருக்கா மாளிகைகள்ல மேபி இந்த கர்டன் மாதிரியா இருக்கலாம் இல்லைன்னா வெறும்னா இந்த அலங்காரங்களுக்கு வந்து ஒரு இந்த பாரபெட் வால்ல எல்லாம் வந்து சுத்தி போட்டிருப்பா இந்த துகூலம் பட்டு வஸ்திரத்தை வெண்பட்டு வஸ்திரத்தை அது வந்து மந்தாகினி தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வரிசையா இந்த வெண்பட்டு வஸ்திரத்தினுடைய வரிசை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு மேலும் மந்தாகினின்னா அசைஞ்சுட்டே இருக்கணும் இல்லையோ சாதாரணமா அவன் என்ன அப்படியே ஸ்டில் வாட்டரா நிப்போளா கங்கை இல்லையே இங்க எப்படி இந்த துகூலம் அசைறதுன்னா அனில ஆந்தோலைஹி காத்து அப்படியே அசைக்கிறது அத யத் பிராசாத துகூல வல்லிஹி திவி அகேலது யத் பிராசாத எந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பிராசாத மாளிகைகள் அவைகளில் இருக்கும் துகூல வெண்பட்டுக்கள் அதனுடைய வல்லிகி வரிசை வெண்பட்டு வரிசையானது திவி ஆகாசத்தில் அகேலது விளையாடிற்று ரைட்டா இது வந்து கர்டன் மாதிரி வச்சுக்கலாம் அந்த வெண்பட்டு வரிசையானது அனில ஆந்தோலைகி காற்றினுடைய ஒரு அசைதல் அதனால வீசுதல்னால திவி ஸ்வர்க்கத்தில் ஆகாசத்தில் அகேலத்து விளையாடிற்று அத வந்து மந்தாகினினு அப்படின்னு உத்ரேட்சம் பண்றார் இதுதான் வந்து அந்த மந்தாகினியோ கங்கையோ என்ன கங்கை முக்தா மந்தாகினி விடப்பட்ட மந்தாகினி எப்போ எங்க இருந்து விடப்பட்டவள் சாமி கட்டிதா முக்தாச்ச சாமி பக்கத்தில் செய்தது பூர்வம் சாமி கட்டிதா முன்னாடி சாமின சாமீப்பியம் பக்கத்துல கட்டிதா நிர்மாணம் செய்து முக்தா பிறகு விடப்பட்ட மந்தாகினியோ என்று மந்தாகினி போல் இருக்கக்கூடிய இந்த வெண்பட்டனுடைய வரிசை அப்படியே காத்துல அசைஞ்சு அது விளையாடித்து ஆகாசத்துல இப்போ யாரு இத வந்து சாமி கட்டிதா யாரு அங்க சமீபே நிர்மாணம் பண்ணா அப்படின்னா காதி சுதேன கட்டிதா காதிங்கிறவருடைய பிள்ளையான விஸ்வாமித்ரர் காதி சுதா விஸ்வாமித்ரர்னால கட்டிதா நிர்மாணம் செய்யப்பட்ட மந்தாகினி முதலில் நிர்மாணம் செய்யப்பட்ட மந்தாகினி பிறகு முக்தா பிறகு அவ விட்ட உடனே அவன் எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா இந்த ராஜதானியில தான் அவ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படி அது வந்து பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஆகாச கங்கை மாதிரி இருக்க ஒண்ணு அவ்வளவு உயரமா இருக்குன்னு அர்த்தம் மாளிகைகள் அதுல வந்து இந்த துணி எல்லாம் தொங்க விட்டுருக்கிறத பார்த்தா அப்படியே கங்கையே விளையாடுற மாதிரி இருக்கு ஆகாசத்துல இப்ப விஸ்வாமித்ரருக்கு அட்ஜெக்டிவ் பார்ப்போம்
அஸ்ராந்த ஸ்ருதி பாட. சோ அவர் வந்து ஸ்வர்க விக்னித நவஸ்வர்க கிரியா கேலினா, அவருடைய நவஸ்வர்க கிரியா, புதுசாக ஒரு ஸ்வர்க்கத்தை உண்டுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு கொண்டவர். அந்த விளையாட்டானது விக்னிதம், தடுக்கப்பட்டது. யாரால் தடுக்கப்பட்டது? பிரம்மாவினால் தடுக்கப்பட்டது. பிரம்மாவனுடைய அவர் வந்து 4 வாய்களையும் வச்சுண்டு அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார். இங்க 4 முகத்தினாலையும் அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார் விஸ்வாமித்ரரை. அதனால விக்னித, அதனால் தடங்களுடைய ஒரு ஸ்வர்க்க கிரியாவை கொண்டவர் அந்த விஸ்வாமித்ரர். சரியா? யாருடைய இந்த புது ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் செய்வது என்ற ஒரு கிரியை என்ற ஒரு விளையாட்டானது தடுக்கப்பட்டதோ, அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர்னால முன்னாடி செஞ்சு விடப்பட்ட மந்தாகினி. அங்க வந்து அன்மயம். ரைட்டா? மேலும் எதனால தடுக்கப்பட்டது அவருடைய கிரியா? இந்த பிரம்மாவுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார். அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா ஆவிர்பூத பூரிஸ்தவ அஜிஹ்ம பிரம்மா. பிரம்மா வந்து அஜிஹ்ம, அவருக்கு வந்து கண்டினியூஸா அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்றதுலயே இருந்தார். அவர் வந்து எக்கச்சக்கமா ஸ்தோத்திரம் பண்றதுனாலதான் இவருடைய புதுசா ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் பண்றதுங்கிற கிரியை தடுக்கப்பட்டது. சோ எப்படிப்பட்ட அஸ்ராந்த இடைவிடாத ஸ்ருதி பாட வேதத்தினுடைய ஓதுதல், வேதத்தை சொல்றதுனால பூத புனிதமடைந்த ரசனா நாக்கு. யாருக்கு? பிரம்மாவுக்கு. சோ அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா, இடைவிடாது வேதத்தினால் பூத புனிதமடைந்த ரசனா நாக்கில் ஆவிர்பூத உண்டான பூரிஸ்தவஹ ஏராளமான ஸ்துதிகள். அந்த ஸ்துதிகளில் அஜிஹ்ம, ஒரு ஜிஹ்மனா குட்டிலம்னு அர்த்தம். அஜிஹ்மங்கிறச்சு இந்த இடத்துல வந்து அனலசன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமா இல்லாத அவர் வந்து அதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஏராளமான பூரி ஸ்தவ, ஏராளமான ஸ்துதிகளில் அஜிஹ்ம ஈடுபாடுடைய பிரம்மாவினுடைய முகௌக வாய்கள், பலவிதமான முகங்கள். ஓகன சமூகம், முகத்தினுடைய சமூகம். ஒரு வாயினால அவ ஸ்தோத்திரம் பண்ணலையா, 4 வாயினாலையும் ஸ்தோத்திரம் பண்றாராம். அப்படி அந்த முக ஓக வாய்களால் விக்னித தடுக்கப்பட்ட ஸ்வர்க்க கிரியா கேலினா, ஸ்வர்க்கத்தை நிர்மாணம் செய்வது என்ற விளையாட்டை கொண்ட காதிசுதேன விஸ்வாமித்ரரால். அதான் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். இப்ப இந்த கடைசியில யூஸ்வலி வந்து ஒரு சர்க்கம் முடியறச்சே சில ஸ்லோகங்கள் வந்து மீட்டர் மாத்துவார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்து ஒரு 3 ஸ்லோகங்கள் பார்த்தோமா, இல்ல 2 ஸ்லோகங்கள் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். மீட்டர் சேஞ்ச் 1 2 தான், 2 ஸ்லோகங்கள். ஆமா, இல்ல 2 ஸ்லோகம் தான் ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல மாத்தினார் மீட்டரை. இந்த இடத்துல வந்து இங்க 102ல இருந்து ஆரம்பிச்சுட்டார். 110 வரைக்கும் இப்ப வேற வேற மீட்டர்ல இருக்க போறது. எல்லா ஸ்லோகமுமே வேற வேற மீட்டர். சோ அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா ஆவிர்பூத பூரிஸ்தவ அஜிஹ்ம பிரம்ம முகௌக விக்னித நவ ஸ்வர்க்க கிரியா கேலினா. அப்படிப்பட்ட காதிசுதேன பூர்வம் காதிசுதேன சாமி घटिता முக்தானுமந்தாகினி யத் பிராசாத துகூலவல்லிரனிலோ அனில ஆந்தோலைஹி அகேலத்து திவி. யத் பிராசாத, எந்த மாளிகையினுடைய துகூலவல்லிஹி, அந்த வெண்பட்டுனால ஒரு வரிசை தொங்க விட்டுருக்கா, ஒரு கர்டன் மாதிரி. அந்த ஒரு வள்ளி வரிசையானது திவி அகேலத்து, எப்படிப்பட்ட ஒரு மந்தாகினி அப்படிங்கறதுலதான் அங்க மந்தாகினி ஆகாசத்தில் விளையாடுகிறதோ அப்படிங்கிற. அப்ப அந்த மந்தாகினி என்ன? அஸ்ராந்த இடைவிடாது ஸ்ருதி பாட வேதத்தை கூறுவதால் பூத புனிதமடைந்த ரசனா நாக்கில் ஆவிர்பூத உண்டான பூரிஸ்தவ ஏராளமான ஸ்துதிகளில் அஜிஹ்ம பிரம்ம ஈடுபாடுடன் கூடின பிரம்மாவின் முகௌக முகத்தினால், முக சமூகத்தினால் விக்னித தடுக்கப்பட்ட ஸ்வர்க்க கிரியா கேலினா, ஸ்வர்க்க நிர்மாணம் என்ற விளையாட்டை கொண்ட காதிசுதேன விஸ்வாமித்ரரால் பூர்வம் முன்னால் அந்த ஸ்வர்க்கத்துக்கு பக்கத்துல நிர்மாணம் செய்யப்பட்டது. சோ சாமி घटिता பக்கத்தில் நிர்மாணம் செய்யப்பட்டு
முக்தா, முக்தாங்கிறச்சு அந்த இடத்துல பశ్చాத் முக்தாங்கிறத நம்ம புரிஞ்சுன்றணும். பூர்வம்ங்கிறத மாத்திரம் கொடுத்திருக்கார். அப்ப பூர்வம் சாமி கட்டிதா ததனந்தரம் முக்தா இல்லையா? ஏன்னா நிறுத்திவிட்டார் பாதியில. அதனால முக்தா விடப்பட்ட மந்தாகினி கங்கையானது அனில ஆந்தோலைகி காற்றின் வீசுதல்களினால் அகேல திவி ஆகாசத்தில் அகேலது. இந்த இடத்துல உத்பிரேக்ஷா உங்களுக்கு அந்த கொடி துகூலம் உங்களுக்கு மந்தாகினியோ அப்படின்னு கேட்டுக்கிறார். அதனால உத்பிரேக்ஷா.